ஒரு பொண்ணு பாடி முடிச்சதுக்கப்புறம் சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் மேடையே கண்ணீர்ல மூழ்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி, சோசியல் மீடியால எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ்க்கான மெகா ஆடிஷன் 2வது வாரம் இந்த வாரம் நடக்க போகுது. அண்ட் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியிலிருந்து மித்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பாட வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு "மல்லிகைப்பூவே மறிக்குழுந்தே" அப்படிங்கிற பாட்ட கிட்டத்தட்ட ஒரிஜினல் சிங்கர் என்ன டோன்ல பாடியிருப்பாங்களோ அதே டோன்ல, அதே பிட்ச்ல பாடி, அங்க இருந்த ஜட்ஜஸையும் சரி, கண்டஸ்டன்ட்ஸ்ங்களையும் சரி, அதே மாரி அங்க இருந்த ஆடியன்ஸையும் சரி, பயங்கரமா ஃபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு பாடல் பாடி முடிச்சதுக்கு உடனேயே அவங்கள ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஜட்ஜஸ் செலக்ட் பண்ண உடனேயே அந்த பொண்ணு சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தா, அந்த பொண்ணு யாருமே எதிர்பார்க்காத விதமா ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ஜட்ஜஸ் எல்லாமே "என்னம்மா ஆச்சு? நீ தான் செலக்ட் ஆயிட்டியே! எதற்காக அழுகுற?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்களோட சோகமான பின்னணிகள ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட அப்பாக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகியிருக்கு. அதற்கான ட்ரீட்மெண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட அம்மாவும் அவங்களோட அப்பாக்காக ஒரு கிட்னிய குடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப உடல்நலம் முடியாம போயிருக்கு. அதனால தான் அவங்களாலயும் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியல அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையிலேயே இவ்வளவு சூப்பரா பாடுனதுக்கப்புறம், இப்படி ஒரு பேக் ஸ்டோரி சோகமா இருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாமே "கவலையே படாதீங்க. கண்டிப்பா இந்த சரிகமப மேடை மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கும் ஒரு குடும்பமா நாங்க இருக்கோம். நீங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து எங்க சரிகமபா கூட தான் பயணிக்க போறீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சரிகமப நிகழ்ச்சியில இந்த பொண்ணுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப எமோஷனல் பின்னணி அந்த பொண்ணுக்கு இருக்கு. கண்டிப்பா நெறைய பேர் அத விரும்பி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அதனால அந்த பொண்ணோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது கண்டிப்பா மாறும் அப்படின்னு சேனல் தரப்புலயும் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சீசன்ல இந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, படையப்பா ரிலீஸ் ஆனத தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் படையப்பால நடந்தத படக்குழுவினர் பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில படத்தோட டைரக்டரான கே.எஸ். ரவிக்குமார் ரொம்பவே சூப்பரான ஒரு சீன ரீசென்ட்டா ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துல ரஜினியோட தங்கச்சி, அதாவது சித்ரா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு கல்யாணம் நின்னு போகும். ரஜினி அவர்கள் அழுதுகிட்டே சாப்பாடு ஊட்டி விடுற சீன் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த ஒரு சீன ரஜினி அவர்கள் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா, நான் கண்ணீர் விட்டா கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்காது. ஒரு மாஸ் ஹீரோ இத பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லி அவரு நடிக்கவே மாட்டேன்னாராமா. கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் தான் "இல்ல, இல்ல. நீங்க கண்ணீர் கூட விட வேணாம். சும்மா கண்ணுல கைய வச்சு லைட்டா ஈரம் வர மாரி பண்ணுங்க. கண்டிப்பா இது ஹார்ட் டச்சிங் சீனா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லி ரொம்ப வற்புறுத்தி தான் இந்த ஒரு சீன எடுத்திருக்காங்க. ஆனா, அந்த ஒரு சீன் ரஜினி சார் உண்மையாலுமே எமோஷனல் ஆகி அழுது தான் பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த ஒரு சீன் இப்போ வரைக்குமே எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு சீனா இருக்கு அப்படின்னு கே.எஸ். ரவிக்குமார் சார் அந்த ஒரு இன்சிடென்ட்ட பத்தி ஷேர் பண்ணியிருந்தாரு. அது இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு.